Ram Ram. We'll see the last two. Vada Arthagata Sarvagnya Bala Sannyasa Dayaka. In his very young age, he gave into Sannyasashrama, Sannyasam Vangindar. We have been seeing his history in all this, right? How Amma did not, Aryamba, Amma did not want him to take Sannyasashrama, but அந்த முதல்ல வாயில் பிடிக்கிற மாதிரி அந்த சாக்கில் அந்த வியாஜத்தில் சந்நியாச ஆபத் சந்நியாச ஹி டுக் அப்படின்னு. ஸோ பால்ய வயசுலேயே சந்நியாசாசிரமத்தில் வந்து எல்லா வாதங்களுக்கும் வாட் எவர் டிபேட்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் ஹி ஹேட், எல்லா விவாதத்துக்கும் அர்த்தகதமாக என்னெல்லாம் அதுக்கு பொருத்தமான அந்த வாதத்துக்கு ஏற்ற அர்த்தம் விவரணம் கொடுத்து, ஏன்னா வெவ்வேறு மதத்திலேருந்து வரவா வெவ்வேறு ஒப்பீனியன் வெப்பல்லையா, மதம் அப்படின்னாலே ஒப்பீனியன். ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட் வென் தே கெப்ட் எல்லாம் அறிந்து எல்லாத்தையும், ஏன்னா சர்வஜ்ஞ பீட்ட ஆரோகணம் பண்ணவர் இல்லையா, எல்லாத்துக்கும் பிரதிவாதம் ஒரு ஆன்சர் பிஃபிட்டிங் ரிப்ளைங்கிறோம் இல்லையா, அதுதான் அர்த்தகதமாக கொடுத்து இருந்தவரே. சாரதா மட மேரு ஸ்ரீ யோகலிங்காபிஷேச்சன, சாரதா மடத்தை நிர்மாணம் பண்ணி அங்கே ஒரு மேரு ஸ்ரீசக்கரத்தையும் பிரதிஷ்டை பண்ணி யோகலிங்கத்தையும் அங்கே வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணவரே. சோபான பஞ்சகோத்கோஷ கிருத சிஷ்யானுசாசன, இவர் சோபான பஞ்சகம், உபதேச பஞ்சகம் இல்லைனாக்கா அதுக்கு பேர். ஹீ கம்போஸ்ட் சோபான பஞ்சகம். சோபானம்னாக்கா ஸ்டெப்ஸ்ன்னு அர்த்தம். உபதேச பஞ்சகம் அதர்வைஸ் இட்ஸ் கால்ட் அப்படின்னாக்கா ஒரு உபதேசமாக ஸ்டெப்ஸ் வாட் வி ஷுட் ஃபாலோ அப்படின்னு 5 ஸ்லோகாஸ் ஹீ ரோட் ஆன் வாட் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஷுட் ஃபாலோ அப்படின்னு அவருடைய சிஷ்யர்களுக்காக ஹீ கம்போஸ்ட் அண்ட் வெண்ட். சிஷ்யர்கள்னு சொல்லிட்டு அவரை வழிபடுறவா எல்லாரும், அந்த மதத்தை அத்வைத மதத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் ஒரு சோபானம், ஒரு ஸ்டெப்ஸு 5 ஸ்டெப்ஸ் அப்படின்னு. அதில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா வேதத்தை அனுஷ்டானம் பண்ணி வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ இன் வைதிக மார்க்கம் we have to go, we have to have vishwasa in our what the Veda says and our Purana Shastra says and follow it. முக்கியமானது ரொம்ப ஃபாலோ பண்ணணும், கடைபிடிக்கணும், ப்ராக்டிஸில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த சோபான பஞ்சகத்தை நமக்கு அருளியவர். சத்யவிரத சமாக்கியாத காஞ்சி அந்தரித விக்கிரக. இவருக்கு சத்யவிரத அப்படின்னாக்க எம்பாடிமெண்ட் ஆஃப் சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சத்தியமே சத்தியத்துக்கு ஒரு ஸ்வரூபம் கொடுக்கணும். அது ஆதிசங்கரருடைய விக்கிரகமாக காஞ்சி க்ஷேத்திரத்தில், இது காஞ்சி அம்பாள் காமாட்சி அம்பாள் கோயிலுக்குள்ளேயும் ஒரு விக்கிரகம் இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட அவர் ஒன் ஹூ ஹேஸ் சத்தியம் ஆஸ் இஸ் விரதம். அண்ட் தே டிட் த விக்கிரக பிரதிஷ்டா ஆஃப் ஆதிசங்கராச்சாரிய in Kanchi Kshetram, and another name for Kanchipuram is also Satyavrata. Swamin Jaya Vijayi Bhava Kanchipurabharana Kamada Kamakoti Peethabhishikta Varadeshika Sarvabhauma. இது வரைக்கும் பார்ப்போம். He is the Alankaram of Kanchi Kshetram. காஞ்சிபுரத்தினுடைய ஆபரணம் யார், அலங்காரம் யார் அப்படின்னாக்கா ஆதிசங்கரர். And who does Ichhapurti of all his bhaktas. Kamada Kamakoti Peethabhishikta, one who became the Kamakoti Peetha Adhipati. Kamakoti Peethathinuடைய அதிபதியாக யார் அவர்? வரதேசிக சார்வபௌம. சார்வபௌமன்னா சக்கரவர்த்தின்னு அர்த்தம். we are seeing him as bhaktas, we are calling. அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் பட்டம் தேவையில்லை. ஆனால் we see him as the சார்வபௌம சக்கரவர்த்தி. வரனா ஸ்ரேஷ்ட ஆச்சாரிய, தேசிகனா ஆச்சாரிய, ஸ்ரேஷ்ட ஆச்சாரிய சக்கரவர்த்தியே அப்படின்னு கூப்பிட்டு சார்வஜ்ஞ சக்தி அதிகத அகில மந்திர தந்திர சக்கர பிரதிஷ்டித விஜృంభిத சாதுரீக. எல்லாம் அறிந்த அப்படின்னு பார்த்துட்டோம் ஏற்கனவே. சார்வஜ்ஞ மீன்ஸ் ஒன் ஹூ நோஸ் எவ்ரி திங். சர்வம் ஜானாதி அப்படின்னு அர்த்தம். சர்வஜ்ஞ சிவனுடைய அம்சம்னாக்கா எப்படி அப்புறம். அதனால சிவனுடைய அம்சமான சர்வஜ்ஞ, த ஆல் நோயிங் அப்படின்னு அர்த்தம். தென் சக்தி அதிகத அகில மந்திர தந்திர சக்கர பிரதிஷ்டித. வாட் டிட் ஹீ டூ? எல்லா சக்தி பீட்டத்திலையும் wherever necessary he did the பிரதிஷ்டா ஆஃப் மந்திர தந்திர சக்கர எல்லாம் என்ன தேவையோ. வி சா திருவானைக்காய் கோயிலில் he did the தாட்டங்கச்சி ஸ்ரீசக்கரத்தை தாட்டங்கத்தில் பதிச்சு he impressed it on her தாட்டங்க for அம்பா அண்ட் தோஷித்தான்னு பார்த்தோம். அதே மாதிரி காஞ்சி காமாட்சி அம்பாள் கோயிலில் அங்கே ஒரு ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை. அதே மாதிரி சாரதா மட்டத்தில் பார்த்தோம், ஜஸ்ட் நவ் வி சா, அதையும் பார்த்தோம். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது இவ்வளோதான், தெரியாதது எவ்வளோன்னு தெரில. அதனால் ஹீ டிட் த பிரதிஷ்டா ஆஃப் மந்திர தந்திர சக்கர பிரதிஷ்டை விஜృంభిத சாதுரீக. விஜృంభిதனாக்கா அப்படியே பெருசாக்கினார்.
பிகாஸ் ஹீ கேம், அவருடைய அவதார ரகசியம் என்ன? டு டூ த உத்தரணம் ஆஃப் சனாதன தர்மா. அதை பெருசாக ஆக்கினார். அப்படிப்பட்ட சாதுரீக ஒன் ஹூ இஸ் எக்ஸ்பர்ட் இன் தட் சுவாமின் ஜெய விஜயீ பவ அப்படின்னு இந்த ஜெயகோஷம் பார்த்து முடித்தோம் அவருடைய அனுகிரகத்தில். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ராம் ராம் ராம்.